நீங்க காசிக்கு போறீங்க அப்படின்னா நான் பண்ண தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. நான் காசிக்கு வந்த மெயினான காரணமே கங்கா நதியில முங்கி எழுந்திரிச்சு நான் பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கதான். நம்ம கங்கா நதியில சேஃபா குளிக்கணும்னா கங்கா கட்டுக்கு போகணும். கங்கா கட்டுக்கு போறதுக்கு இந்த மாதிரி நிறைய போட்லாம் இருக்கும். என்ன மாதிரி முட்டாள்தனமா இந்த மாதிரி போட்ல எல்லாம் ஏறிடாதீங்க. ஏன்னா உங்க காதலே பூவை சுத்தி காசை பிடிக்கிறானுங்க. போட்ல அசிகட்ல இருந்து கங்கா கட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாயாங்க. சரி காசு போனா போதுன்னு சொல்லிட்டு நானும் ஜாலியா போட்ல ஏறிட்டு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம அழகா 1 கிலோமீட்டருக்கு அசிகட்ல இருந்து கங்கா கட்டுக்கு நடந்தே வந்துடலாமாங்க. அதுவும் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போலாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அதுக்கு போய் ஒரு ஆளுக்கு 500 ரூபா வாங்கிட்டாங்க. நீங்க போட்ல இது வரைக்கும் போனதே இல்ல, நான் மட்டும் போட்ல போங்க. எப்படியோ ஒரு வழியா கங்கையில முங்கி என் பாவத்தை எல்லாத்தையும் கரைச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறேன். அப்புறம் எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். அப்புறம் கங்கையில சேஃப்டியே இல்லாம எதிர்நீச்சல போட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ என் அதிர்ஷ்டம் தண்ணி என்ன உள்ள இழுக்கல, நான் மேல வந்துட்டேன். மக்களே நீங்க காசிக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே சுதாரிப்பா இருந்துங்க. ஏன்னா இங்க சேஃப்டிங்கிற பேச்சுக்கும் இடம் இல்ல. எங்க பார்த்தாலும் ஸ்கேம் தான். இந்த பட்டையும் நடுல ஒரு சூலத்தையும் குத்தி விட்டு என்கிட்ட 50 ரூபா கேட்கறான். அதனால நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, காசிக்கு வந்தீங்கன்னா காசு அன்லிமிட்டடா எடுத்துருவாங்க. அடுத்தது இந்த வழியா டெட் பாடி எல்லாம் எரிப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் போறோம்.